அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே பண்ணி சொல்லுங்க. இப்படி வச்சுக்கோங்க. என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் நான் இருக்கிறேன். இதுதான் விதி. உங்க நினைவு தான் நீங்க. ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, வெட்டியா பிரசவம் பண்ணி மக்களை கெடுத்துட்டு இருக்கிறான். இதில் வர இவர் ஜெபம் ஆனான்னு சொல்றாரு. உனக்கு என்ன, உனக்கு ஆவி விதி தெரியுமா? நீ ஃபுல்லா ஃப்ளஷ், காண்டம்னேஷன், ப்ரீச்சிங், மக்களை பயமுறுத்துற கூட்டம். நீங்க யாரியா? என் நினைவு தான் நாங்க சொல்றோம். நீங்க யாரு? ஆமா, என் நினைவு தான் நான். என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அவன் அப்படியே மாறுகிறான். உங்கள் நினைவு உங்களை அவரை போல மாற்றும். அவரை போல உங்கள் நினைவு மாற்றும். என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை உடையவர்களாக இருப்பீர்கள். கொஞ்சம் மனச அவர் மனசா மாத்தினாதான் அவர் நினைவு வரும். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, ஜீவன், சமாதானம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே சபையாரிடத்தில் இருக்க கடவது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நீதி எதுவோ, கற்பு எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, சிந்தையை, இந்த நினைவை, ஆவிய அவர் பிரசன்னம் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆவிய, ஆத்மாவை அவர் பிரசன்னம் ஆண்டு கொள்ளும் போது, அப்படியா, இது கஷ்டம் இல்லை. பிசாசு இதெல்லாம் நீ உலகத்தில் இருக்கிற, உலகம் இருளுக்குள் இருக்கு, உலகம் பொல்லாங்கனுக்கு இருக்கு, இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு அவன் ஓதுவான், பொய்ய ஊதுவான். ஆனால் எப்பா நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறாருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ ஆபிரகாமுக்குள்ள இந்த விதி ஒர்க் அவுட் பண்ணிச்சு. ஆபிரகாமுக்குள்ள இந்த விதி ஒர்க் அவுட் பண்ணுச்சு. எப்படி? வசனத்தை சொல்லிகிட்டே போகிறேன். ஆபிரகாமுக்குள்ள இந்த விதி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுச்சுன்னா, ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லையா? அவனும் மனுஷன் தானே, அவன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன் தானே, அவன் விக்கிரக ஆராதனை தானே கர்த்தர் அழைச்சாரு. அவனும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷன்தான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க. உங்களுக்கு எனக்கு பைபிள் இருக்குங்க, அவனுக்குள்ள பைபிள் இல்லைங்க. அவன் சத்தம் கேட்டு நடந்தான், அவரை பார்த்து நடந்தான். ஆனால் இப்போ ப்ரீச்சிங், அவன் எந்த பிரசங்கத்தை கேட்டான்?